எப்ப கேட்டாலும் எனக்கு நடக்கல, இன்னொருத்திக்கு நடந்துச்சு, எனக்கு நடக்கல, இன்னொருத்தி நடந்துச்சுன்னு ஒரு பிட்டு போட வேண்டியது. டைரக்டா சொல்லிட்டு போங்க. அதுக்கு யாரும் வரவே இல்லையே இவ்வளவு காலமா. இதுல வந்து பெண்ணுக்கு குரல் கொடுக்க யாரும் இல்லையா? இங்கே வந்து ஆண்மகன் யாரும் இல்லையா? டோன்ட் யூ அஷேம் யுவர் செல்ஃப் மயிறு. அவ பேர் என்ன? ஸ்ரீரெட்டியா? ஆமா ஆமா. ஸ்ரீரெட்டி. அது ஸ்ரீரெட்டி கூட தான் உட்காந்துக்கிட்டு போராட்டம் பண்ணுச்சு எனக்கு நியாயம் கிடைக்கணும்னு. ஒரே நாள் தான், 2ஆம் நாள் எங்க போச்சுன்னே தெரியல. சும்மா ஜிப்சி இதெல்லாம் வந்து நான் உன் ரெப்புடேஷனை காலி பண்றேன், உன் பேரை காலி பண்றேன், உன்னோட இதை காலி பண்றேன் அப்படின்றதுக்காக எதையாவது ஒண்ணு பண்ணி அது மூலமா கிடைக்காதுன்னு தெரிஞ்சு போச்சு ஜிப்சி. நல்லா புரிஞ்சுங்க, கோர்ட் மூலமா லீகலா போனா கிடைக்காதுன்றது தெரியும். வேணும்னு இந்த மாதிரி எடுத்து ட்வீட் போட்டு இந்த மாதிரி இன்ஸ்டால போட்டு ஒரு வைரல் ஆக்கி இந்த மாதிரி ஒரு ஏதாவது கான்ட்ரவர்ஷியல் ஒண்ணு கிரியேட் பண்ணி அது மூலமா வந்து தன்னோட இதை வந்து அனுதாபத்தை தேடுறது. இல்ல இப்ப இப்ப நீ எதுக்காக போட்ட? நீ இல்ல நெட்ஃபிளிக்ஸ்ல காசுக்கு தான் வித்துருக்கிற. நீ காசு விற்காம ஓசிலையை கொடுத்த? அதான். சொல்லுங்க மேடம். அவங்க பர்சனல் இதுலதான் எடுத்திருக்காங்களாமே ப்ரோ, அவங்க பர்சனல் கேமராவோ இல்ல இல்ல பர்சனல் அது இதுலதான். இல்ல அது அது ஒண்ணு சொல்றாங்க. முதல்ல அப்படி இல்லையா மேடம்? அப்புறம் இது ஆரம்பிச்சது வேற ஓகே மாதிரி. அந்த பாட்டு ஓகே லிரிக்ஸ் எல்லாம் போட்டு வேற மேடம் மாதிரி தான் போயிருக்கு. பேசிக்கலி ஒரு விஷயம் புரிஞ்சுங்க. ஓகே இந்த படம், இந்த நயன்தாரா விக்னேஷ் சிவனோட இந்த லவ் எல்லாமே வந்து அந்த நானும் ரவுடி தான் பாட்டுல இருக்கிற பாடல்களே உங்களுக்கு தெரியும். நயன்தாராக்காக எழுதின பாடல் தான் இது. அது அவனே பேட்டி கொடுத்துருக்கான். ஒண்ணு. ரெண்டாவது, படத்துல இருக்கக்கூடிய சில டெலிட்டட் சீன்ஸ் அண்ட் சீன்ஸ் தான் அவங்க கேட்கறது. இவங்க செல்போன்ல எடுத்து வச்சிருந்தா இவங்க எதுக்கு உட்காந்துக்கிட்டு பர்மிஷன் கேட்டு கிடக்கணும்? அதை அன்னைக்கே எடுத்து எப்பயோ பண்ணிருக்கணுமே. செல்போன் பிரச்சனை இல்ல, இங்க டெலிட்டட் சீன்ஸ், நயன்தாராக்கு சீனை எக்ஸ்பிளைன் பண்ற சீன்ஸ் அதெல்லாம் வந்து மேக்கிங்ல எடுத்திருக்கிறாங்க. விக்னேஷ் சிவன் நயன்தாராக்கு வந்து நீங்க செல்லுல எடுக்கல மேடம். நயன்தாராக்கு சீன்ஸ் எக்ஸ்பிளனேஷன் பண்றது, இந்த நடிகர்களுக்கு சீன்ஸ் எல்லாம் எக்ஸ்பிளனேஷன் பண்ணுவாங்க தெரியுங்களா? ஹலோ. ஆமா ஆமா ப்ரோ, ஆமா சொல்லுங்க, சொல்லுங்க. கேட்டுட்டு தான் இருக்கேன், சொல்லுங்க. ஊங்கொட்டினா தானே சொல்ல முடியும். நீங்க அமைதியா இருந்தீங்கன்னா ஐயோ, என்ன? சரி, இனிமேல் ஊன் கொட்டணுமா? அப்புறம் டிஸ்டர்ப் பண்றாங்கன்னு சொல்லக்கூடாது. சொல்லுங்க. இனிமேல்லாம் அது ஊங்கொட்டாதீங்க. இதுக்கு நான் மேல ஒரு சப்பானி மாதிரி தான் கூட்டிட்டு செயற்கையா இருக்கும். வரணும் ஓன் கொட்டுறதுக்கு. சரி, ஊ ஊ அண்ணன் கொட்டுற வேதிகள் கேட்பான். ஊ கொட்டுறது விக்னேஷ் சிவன் இருக்கான்ல, அப்ப எதுக்கு நம்ம கிடைக்கிற கேப் எல்லாம் ஆப்பு வச்சா என்ன பண்றது சிவாஜி? ஏன் டார்கெட் சரி. அவன் தான். இல்ல, நீ உட்காந்துக்கிட்டு டெலிட் சீன்ஸ் எல்லாத்தையும் தூக்கி நீ படத்துல வச்சுக்கிட்டு இல்ல இல்ல எனக்கு நீ பர்மிஷன் கொடுக்கணும். ஏப்பா அப்புறம் என்னத்துக்கு நீ வந்து தனுஷ் கிட்ட போயிட்டு என்ஓசி வேணும்னு சொல்லி கேக்குற? அப்ப கிடைக்காதுன்னு தெரியும், கோர்ட்டுக்கு போனாலும் கிடைக்காதுன்னு தெரியும். அதனாலதான் என்ன பண்றேன், நான் இன்ஸ்டாகிராம்ல போஸ்ட் போட்டு நான் வந்து பாரு உன்னை ரெப்புடேஷனே காலி பண்ணிடுவோம் பாரு. ஆளு இது வந்து 55 படத்துக்கு 55வது வரைக்கும் பட பூஜை போட்டு வச்சிருக்கிறான் ஆளு, புரியுதா? அவன் ஆளு அதுல பிஸியா இருப்பான். நீ என்ன உள்ள பூந்துக்கிட்டு நீ என்ன உட்காந்துக்கிட்டு மிரட்டுறீங்களா? எமோஷனல் பிளாக்மெயிலா? இல்ல ஒவ்வொரு போற வாரம்லாம் உட்காந்து மிரட்டுறதுக்கு தான் பெத்து போட்டு வச்சிருக்காங்களா? கேட்கறதுக்கு அவனும் இல்லையா? பொண்ணுங்க தப்பு பண்ணா அவனும் கேட்க கூடாதா? பொண்ணு பேர்ல, நயன்தாரா பேர்ல நீ உட்காந்து போஸ்ட் போடுற, எங்க இவனுக்கு வக்கு இருந்தா இவன் தெரியாம போட வேண்டியது. இவன் எனக்கு என்னமோ சரி வரல ஜிப்சி. இவன் வந்து எனக்கு என்னமோ விக்னேஷ் இவன் வந்து எனக்கு தெரிஞ்சு இதெல்லாம் வந்து செட் ஆகல மாதிரி தெரியல. இது ரொம்ப நாள் நினைக்காது போல இருக்கு. இல்ல, அவரோட இதுல போட்டா யாரும் பார்க்க மாட்டாங்க, இவ்வளவு வியூஸ் வராது இல்ல ப்ரோ. அவரோட இப்ப ஐடியிலோ லெட்டர் பேட்ல ஏதோ போடுறாருன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ரீச் இருக்காதுல்ல. இந்த ஸ்பேஸை கெடுக்கிறதுக்குன்னு பாஷா பாய் ஃபேக் ஐடியில ஒருத்தன் வந்து நிக்கிறான். டேய் டேய் டேய், என்ன பார்த்தா உனக்கு என்னடா தெரியுது? ஏண்டா ஆல்ரெடி லூசுக்கு உங்களுக்கு முட்டை. கனெக்ஷன் இஷ்யூன்னு 2 டைம் வந்துருச்சு ப்ரோ. அது வந்து ஒண்ணும் இல்ல மேடம், கரண்ட் விட்டு விட்டு வருது, வேற ஒண்ணும் இல்ல. டேய் விஜய் ஃபேன்ஸ், உங்களுக்கு எல்லாம் அறிவு மயிரே கிடையாது. உங்களுக்கு எல்லாம் அறிவு என்ன ஆண்டவன் என்ன பின்னாடி வச்சுட்டானாடா? ஒரு நியாயம் தர்மம்லாம் பார்க்கவே மாட்டீங்களாடா? யார் பக்கம் என்ன நியாயம் இருக்கு? சரி, நமக்கு கிடைச்ச நியூஸ் வரைக்கும் எது வந்து நம்ப தகுமையா இருக்கு, ஆக்சுவலி என்ன நடந்திருக்கும், ஒரு யூகத்திலேயே அவனுக்கு கெஸ் பண்ண மாட்டீங்களா? உங்களுக்கு என்ன விஜய் மாதிரி தானா? எங்க விஜய் தான் அந்த அறிக்கையிலேயே உங்களுக்கு தெரியலையா? இந்த டாக்டர் விஷயத்துல என்ன நடந்ததுன்னே தெரியாம டாக்டருக்கு பாதுகாப்பு இல்லைன்னு ஒரு அறிக்கை விட்டவன் தானேங்க அவன். மானங்கட்ட போய் உள்ள புந்து டாக்குமெண்ட் எடுத்திருக்காங்க, அதெல்லாம் உனக்கு தெரியாது. டாக்டர் சப்போர்ட் பண்ணி தான் எனக்கு
உங்களுக்கு பார்த்தோன்னே என்ன ஜிப்ஸி தோணுச்சு, நான் ஃபர்ஸ்ட் இந்த நியூஸ் சேனல்லாம் உட்காந்துக்கிட்டு கீழே உட்காந்து இன்னைக்கு படைக்கணும் சரின்னு சொல்லிட்டு அது இப்போ படைச்சாதான் சாப்பாடு அப்படின்ட்டாங்க. உட்காந்து சோஃபா செட்டில் அப்படியே உட்காந்துட்டு பார்த்துட்டு இருக்கிறேன். இந்த நியூஸ் சேனல்ஸ் கருமமாயிரம் இருக்கிறான்ல, நடிகைகள்லாம் ஆதரவு, நடிகைகள்லாம் ஆதரவு, இதை மட்டும் போட்டுட்டு இருக்கிறான் ஜிப்சி. எந்தெந்த நடிகை அப்படிதாங்க போட்டாங்க. எந்தெந்த தனுஷ் கூட நடிச்ச நடிகை எல்லாம் வந்து அந்த இப்படிதான் சொல்றான். டேய் என்னடா பஞ்சாயத்து முதல்ல அதான் சொல்றா. இல்ல நான் எப்படி என் வாயால சொல்லுவேன்? டேய் என்னடா சொல்றா? இல்ல அதை நான் எப்படி என் வாயால சொல்லுவேன்? அந்த மாதிரிதான் இருக்கு. சொல்லி தொலைடா அப்படின்ற மாதிரிதான் இருக்கு இவனுக்கு சொல்றதை பார்த்தா. முழுசா என்ன போட்டுச்சு நயன்தாரா, என்ன விஷயம்? நயன்தாரா தனுஷ்னா எல்லாரும் எஸ்க பஸ்கா தான் நினைப்பானுங்க. நயன்தாரானால எஸ்க பஸ்கா தான் நினைப்பானுங்க. இந்த அம்மா பேரு யோகேஷ் சிகாமணி. ப்ரோ விக்னேஷ் சிவனை திட்டுங்க ப்ரோ. டேய் டேய் என்ன இல்ல அதுவும் பாருங்க, இன்னைக்கு தான் அவனோட டீசர் ஒன்று வந்திருக்கு. இல்ல புரியல, மனசாட்சியோட சொல்றா கிருபா. ஒரு படம் ஒரு நடிகை ஒண்ணு நடிக்கிறா. நீ உன் படத்துல எல்லாம் நீ வந்து படத்துல இருந்து 15 படம்லாம் நீ நடிக்கும் போதெல்லாம் எந்த நடிகரோட படத்துக்கு நீ ப்ரமோஷனுக்கு எல்லாம் வரலையா? நீ தயாரிக்கிற படத்துக்கு நீ ப்ரமோஷனுக்கு வருவ, நீ நடிக்கிற விளம்பரத்துக்கு அதுக்கு நீ ப்ரமோஷன் பண்ணுவ, நீ தயாரிக்கிற ஹேண்ட்மேடு பிஸ்கெட்டா அது பேர் என்னப்பா, ஆமா சம்திங் ஏதோ இதெல்லாம் எடுத்து அதை எடுத்து போஸ்டா போட்டு நீ ப்ரமோஷன் பண்ணிட்டு இருப்ப யூடியூப்லயும் ட்விட்டர்லயும் இப்போ இன்ஸ்டாகிராம்லயும். ஆனா வேற ஒரு நடிகர் கூட நடிச்சிருக்கிற வேற ஒரு ப்ரொடியூசர் படத்துக்கு வந்து ஆடியோ லான்ச் அட்டன் பண்ண வக்கு இல்லையா? உன் பேர்ல தானப்பா உன்ன நயன்தாராக்கு தெரியாம இவன் விக்னேஷ் இவன் போஸ்ட் போட்டான் அந்த ஐடியில சொல்லு. நாளைக்கு எசங்க பசங்க வச்சுல கம்பி என்ன போறது அவங்க தான்ப்பா. அவங்க ரிட்டர் பண்ணலாம் எல்லாம் வெளில வருது. சரி சிம்பிள். இந்த அம்மா எந்தெந்த படத்துக்குலாம் இந்த அம்மா ஒண்ணு இல்ல, ஊர்ல இருக்கிற தமிழ்நாடு ப்ரொடியூசர் கவுன்சில்ல இருந்து இப்ப வெளில வந்து ஒரு 10 பேர் வந்து இந்த அம்மா வந்து ப்ரமோஷனுக்கு வரேன்னு சொல்லிட்டு வரலைங்க. இந்த சம்பளத்தை நாங்க மொத்தமா அதுக்கு சேர்த்தாங்க பேசி விட்டோம். ப்ரமோஷனுக்கு வரலன்னு சொல்லிட்டு 10 பேர் சேர்ந்து நஷ்டஈடு கேட்டு காசு கொடுத்தானா எங்க போகும் இந்த அம்மா? நான் கேக்குறேன், கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். விக்னேஷ் இவன் அஜித் மாதிரியான நடிகரோட கால்ஷீடு கிடைக்கிறதுலாம் ரொம்ப ரொம்ப அரிது. அதுவும் உனக்கு கிடைச்சதெல்லாம் சத்தியமா உலக அதிசயம். கிடைச்ச வாய்ப்பை ஒழுங்கா தவற விட்டுவிட்டு இங்க ஒரு கதை அங்க ஒரு கதை போய் சொல்லிட்டு ப்ரொடியூசர் கிட்ட போயிட்டு ஒரு கதை விட்டு சொல்லிட்டு நடிகர்கிட்ட போயிட்டு வேற ஒரு கதையை சொல்லிவிட்டு அதுல நீ சந்துல சிந்து பண்ணணும்னு நினைச்சீன்னா அப்புறம் உன தூக்கி வெளில தான் தூக்கி போடுவாங்க. இவன் வேலை இவன் தேர மாட்டாங்க. விக்னேஷ் இவெல்லாம் தேர மாட்டான். வழக்கம் போல என்ன பண்ண சொல்றேன்னா, போ ஒரு ரெஸ்டாரண்ட்ல உட்காரு, புருஷனும் பொண்டாட்டியும் சேர்ந்து 10 பிளேட் முன்னாடி வச்சிங்க, என்ன எல்லாத்தையும் எடுத்து போட்டு தின்னுங்க. ஓடுறது தாவறது போறது அது போடுறதுன்ட்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சு தின்னு மொத்தமா வாந்தி எடுங்க. என்ன அதுக்குதான் லாய்க்கு. விக்னேஷ் நயன்தாரா அதுக்கு தான் லைக், வேற எதுவுமே கிடையாது. இல்ல அழுவ சிம்பிள் போடுற டார்லிங் கெடுத்துட்டான் ப்ரோ விக்னேஷ். இல்ல இன்னும் டைம் இருக்கு, நீ வெயிட் பண்ணு, லைன்ல வெயிட் பண்ணு, நான் தான் சொல்ற போறேன். டைம் இருக்கு, இன்னும் உனக்கு டைம் இருக்கு. நான் என்ன சொல்ல வரேன்னா, இன்னைக்கு வந்து அவனோட டீசர் ஒன்று வந்திருக்கு தனுஷ். கரெக்டா? இன்னைக்கா நேத்து நைட்டா எப்போ வந்துச்சுன்னு தெரியல. குபேரன். என்ன குபேரன் டீசரா? அது எப்போ வந்திருக்கு? அப்படியா? நான் இன்னைக்கு நல்லா இருந்தது ப்ரோ, நல்லா இருந்தது கிளிம்ஸ், நல்லா இருந்தது. எப்போ நேத்து நேத்து வந்த மாதிரி இருந்துச்சு. என்ன சொல்றீங்க? நேத்து வந்தது ப்ரோ, நேத்து 6 மணிக்கு வந்து. அவனை நம்பாதீங்க ஜெப்சி, அவன் இப்படிதான் கூடவே இருந்துட்டு வேற ஒரு டாபிக் பக்கமா டைவர்ட் பண்ணி திருப்பி விட்டு ஓடிடுவான். இல்ல அது கரெக்டா இல்லப்பா நேத்தாப்பா வந்திருக்கு. இவன் நேத்து நடந்ததுக்குலாம் நீ பொறுப்பே கிடையாது, நீங்க தான் கத்துனீங்க, நான்லாம் கத்தவே கிடையாது. ஆமாங்க, சும்மா பூனை திட்டாதீங்க, அது வாலிப வயசு, என்ஜாய் பண்ண விடுங்க. நீங்க வேற ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருந்துச்சுன்னா பூனை அப்புறம் பொட்டிக்குள்ள போய் அடைஞ்சிடும். அது ஜாலியா சுத்தி திரியட்டும். எங்கேயாவது கேஸ் மாட்டும் போது மட்டும் போயிட்டு காப்பாத்திடுங்க. இல்ல நீ அப்பவே இந்த விக்னேஷ் வேணா எப்ப நரிவேலை பார்த்தானா அப்பவே இந்த பயில ஓட விட்டு உதைச்சிருந்தான். இது இவ்வளவு திமிர் எடுத்துட்டு சுத்துமாது. ஏன் நாங்க உதைக்கலன்னா, எங்களுக்கு 2 பக்கத்துல உள்ள நடந்த டீட்டெயில்ஸ் தெரியாது. ஏதாவது ஒருத்தர் சொன்னா தான் தெரியும். ஆனா அப்ப சொல்ல வேண்டியது, லெட்டர் பேட் விட வேண்டியதானே? அந்த டைம்ல படத்தை விட்டு தூக்கும் போது விட்டுதான் தெரிஞ்சிருக்கும், வாங்கியிருப்பான் அவன். அதுவும் முந்திரி கொடுத்துட்டு தானே. எந்த டேரக்டருமே அஃபிஷியலா டேரக்டர்னு வெளில வர வரைக்கும், ப்ரொடியூசர் சொல்ற வரைக்கும், நான் இந்த படத்துல டேரக்டர் அப்படின்றத பயோல மாற்ற மாட்டாங்க. கரெக்டா? ஆமா. இவர் முந்திரி கொடுத்துருமா அதையும் மாற்றி வச்சிருந்தாரு. முதல்ல ஊருக்கு முன்னாடி போயிட்டு அதையும் பண்ணி வச்சிருந்தாங்க. அதெல்லாம் எவ்வளோ பெரிய தப்பு தெரியுமா? அஃபிஷியலாக ப்ரொடியூசர் சொல்லணும். அது எல்லாமே எல்லாத்தையுமே நீங்கள் நொட்டிகிட்டே இருக்கக்கூடாது.
அந்த ப்ரொடியூசருக்கு வந்து அந்த 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 டேர்ம்ஸ் அண்ட் இதெல்லாம் இவங்க அந்த மரியாதை கொடுக்க மாட்டேன்றாங்க. அதான் பிரச்சனையே அவனுக்கு. ஓகே ஃபைன், இப்போ நீங்களே நம்ம பேர் போட்டுக்கிறதுலாம் வேற விஷயம். பட் ப்ரொடியூசருக்கு அப்புறம் என்ன மரியாதை சொல்லுங்க? அவங்க அதை ரிலீஸ் பண்ணணும்ல. கரெக்ட் தான். அதைத்தான் இங்கேயும் பண்ணி வச்சிருக்கான். தனுஷ்டே அதே தான் பண்ணி வச்சிருக்கான். தனுஷுக்குமே அந்த கபிலன் ப்ரோ மரியாதை. ஐடி ஹேக் ஆயிடுச்சுன்னு சொல்ல மாட்டாங்கல்ல கபிலன் ப்ரோ? யாரு? சான்ஸ் இருக்கு. அதெல்லாம் சொல்ல முடியாது. நான் இப்பயும் சொல்றேன், இல்ல சினிமால நட்புன்னு வரும்போது நட்பை மட்டும்தான் பார்க்கணும். அந்த இடத்துல காசை பார்த்தீங்க அப்படின்னா நட்பு கெட்டு போயிடும். இப்போ அவனே கொடுத்துருவான். தனுஷ்ட கேட்டாலே எப்பா இதை நீ பண்ணி உன் வீட்டில் வச்சு நீ ஆசைக்கு பார்க்க போறன்னா ஓகே வெல் அண்ட் குட் பண்ணிக்கோ. ஆனா நீயே அதை பண்ணி காசு தான் பார்க்க போற. அப்ப நீ காசு பார்க்கும்போது நான் ஏன் அதை ஃப்ரீ ஆகணும்னு தான் அவன் கேள்வியே. அங்க நியாயம் தானே செய்யுது. இவங்க செல்போன்ல எடுத்தான்னு சொல்றாங்க. இப்ப மேம் சொன்ன மாதிரி கேட்டா செல்போனோ இவங்க இதுவோ இவங்க எடுத்தான்னா என்னோட விஷயத்துக்கு நான் இதுக்கு உங்ககிட்ட என்ஓசி கேட்கணும் மேடம். லாஜிக் அங்கேயே இடிக்குது. கரெக்ட். இப்ப அவங்க எடுத்து அவங்களோட பர்சனல் இதுல எடுத்து வச்சுக்கிட்டாங்கன்னா யார்ட்டையுமே என்ன கேட்கவே தேவையில்ல. அமைதியா இருக்கீங்க. ஐயோ பேசுறேனே கேட்கலையா ப்ரோ? சும்மா மேடம் கேக்குது இல்ல, அவரு கேட்கல போல. உங்களுக்கு கேட்கல போல. கபிலன் வெளில போயிட்டு வாங்க. அட போங்க, இருங்க நான் வெளியில போயிட்டு வரேன். ஆனா வெளியில போனா திருப்பி எனக்கு ஸ்பீக்கர் கொடுப்பாங்களா? கொடுப்பாங்க வாங்க வாங்க. ஓகே, எனக்கு கொடுக்க மாட்டாருன்னு தோணுது. ஓகே கேக்குதுங்க, லேப்டாப்ல கேக்குதுங்க, மொபைல்ல கேக்கலையா? மொபைல்ல கேக்கல. ரீசார்ஜ் பண்ணுங்க. மொபைல தூக்கி தூரம் போடுங்க. இது பிறந்த நாளைக்கு கிஃப்டா வந்ததுடா கம்முனுறேன். பூனை அடி வாங்காத. எப்பா இது சொன்னதுக்கெல்லாம் திட்டுனா நான் என்ன பண்ணுவேன்? இது கூட சொல்லக்கூடாதா? நீங்க இந்த டைட்டில பார்த்ததும் அந்த நாணி படம் இது பாத்துட்டுவீங்களோன்னு நினைச்சேன். நான் இப்பதான் அந்த நாணி படம் பார்த்தேன். சனிக்கிழமையான பாஷாவா மாறுவான்னு சொல்லிட்டு படம் ஒண்ணு இருக்கு. நானி பொதுவா இல்லடா நான் பொதுவா சனிக்கிழமை அன்னைக்கு நான் படமே போட மாட்டேன்டா. படமே போட மாட்டேன்ற ஸ்பேஸே போட மாட்டேன்டா. சாரி, லேப்டாப் பார்த்துட்டே பேசினேன்னா நல்லா டங்கு ஸ்லிப் ஆயிடுச்சு. நான் தான் உண்ட மயக்கத்துல லேசா புறந்துட்டு இருந்தேன். திடீர்னு பார்த்தா வந்துருந்துச்சு. அப்படியே உள்ள வந்து பார்த்தேன். இன்னும் இந்த டைப்ல வராது என்ன திடீர்னு இந்த டைப் அப்படின்னு நினைச்சேன். ஏதோ இப்படி போட்டிருந்தால நயன்தாரா அடுத்த ஆடியோ லான்ச்ல இதை ஒரு ஸ்டோரி மாதிரி வச்சு பஞ்ச் டைலாக் வச்சு பேசினீங்கன்னா கடவுள் பார்த்து பாரு அந்த மாதிரி போட்டிருந்தது அறிக்கையில. ஆமா ஆமா ஆமா, இவனுக்கெல்லாம் கொழுப்பு தானே. பத்தி பேசினா விஷயத்தை பத்தி பேசணும், இப்படி எல்லாம் பேசினா என்ன அர்த்தம்? அது கோர்ட்ல போய் போனா திஸ் ஸ்டேட்மெண்ட் இஸ் irrelevant to the current இது அப்படின்னு சொல்லிடுவான் அவன். சரியா ஜிப்சி அப்படியே கொஞ்சம் டிஎம் பாருங்க. இதெல்லாம் வந்து ஒரு ஆள் மேல தாக்குதல் பண்றதுனாதான் இந்த மாதிரி எல்லாம் போட முடியும் அறிக்கை. நான் ஏதோ மீம் சும்மா போட்டிருக்கானு நினைச்சேன், அதனாலதான் கேட்டேன். ஆக்சுவலா 10 கோடி கேட்டது அந்த படத்தை எக்ஸ்டெண்ட் ஆனதுனால அந்த காசை மட்டும் கேட்டிருக்காப்ல, வேற எதுவும் கேட்கலன்னு நினைக்கிறேன். ஆமா, 6 கோடிக்கு கமிட்மெண்ட் கொடுத்து 16 கோடி ஆச்சுல. அடிப்படையா ஒரு விஷயத்தை பார்க்கணும். இல்ல அடிப்படையா ஒரு சின்னதா ஒரு பேசிக் லாஜிக் தான். ரொம்ப எல்லாம் போட்டு குழப்பிக்காதீங்க, சிம்பிள் லாஜிக். இப்ப வந்து ஜிப்சி நீங்க தயாரிக்கிற ஒரு பொருளை அந்த பொருளை வந்து நான் வாங்கி நான் வந்து இன்னொரு இடத்துல வித்து நான் காசு பார்த்தேன்னா நான் உங்களுக்கு லாபம் கொடுக்கணும். கரெக்டா? ஆமா ஆமா ஆமா. இப்ப உங்கள்ட்ட இருந்து நான் வந்து ஒரு பொருளை வாங்கி நான் வியாபாரம் பார்க்கல, நானும் அந்த 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 நான் அந்த தொழில நானும் ஒரு பங்கீட்ட ஒரு எப்படி சொல்றேன், நானும் என்னுடைய உழைப்பு இருக்கு. ஆனா அதை நான் எடுத்து வெளில வித்து வியாபாரம் பண்ணல, என்னுடைய பர்சனல் யூஸுக்காக நான் வந்து உங்கள்கிட்ட கேட்கறேன்னா நீங்க அதுக்கு வந்து நீங்க அதுக்கு நீங்க பர்மிஷன் கொடுக்கலாம். ஆனா அதை நான் 3வது ஆள்கிட்ட கொடுத்து நான் வியாபாரம் பார்க்க போறேன் அப்படின்னா அப்ப நீ அதை எடுத்து பல கோடி ரூபாய்க்கு நீ கொடுத்து வியாபாரம் பாக்குறன்னா அப்புறம் சம்பந்தப்பட்ட ஜிப்சி வந்து என்கிட்ட கமிஷன் கேட்கல, என்ன தப்பு இருக்கு? வியாபாரம்ன்றது வியாபாரம், பிசினஸா வச்சிடணும், ஃப்ரெண்ட்ஷிப்ன்றது ஃப்ரெண்ட்ஷிப்பா வச்சிடணும்.
அது நீ வேணும் வேணான்றது அது மூணாவது பட்சம். அது அது வந்து பெரிய மனசு. நீ இல்லப்பா எனக்கு வேணாப்பா நீயே வச்சுக்கப்பா அப்படின்னு சொல்லி கொடுக்கறது வேற. நயன்தாராட்ட இல்லாத காசா? சிம்பிள் பேசிக்கா ஒரு அடிப்படையான லாஜிக் கூட எடுத்து பாத்தீங்கன்னா தெரியும். நம்மளை விட இன்னும் சில பேருக்கு விஷயம் நிறைய தெரியும். இங்க நம்ம சோசியல் மீடியால நம்ம இங்க வெறும் ஜஸ்ட் ஒரு ஒன் ஆஃப் தி ஆடியன்ஸ் நம்ம இங்க இருக்கோம், அவ்வளவுதான். ஆனா அவங்களுக்குள்ள பேசுற பழகுறதுல நடுவுல திடீர்னு ரெண்டு பேருக்குள்ள எந்த விதமான பெருசா படமும் பண்ணல, ஒரு மாதிரியா டச்சே இல்லாம இருக்கிறாங்க அப்படின்னா சம்திங் ஏதோ மிஸ் ஆகும் தானே பிரச்சனை. சி ஒரு ப்ரொடியூசரா அந்த தனுஷ் வந்து ஏன் இவ்வளவு நாளா வண்டர் பார் ஸ்டுடியோஸ்ல இருந்து ஏன் அதுக்கப்புறம் படம் பண்ணல, வட சென்னைக்கு அப்புறம் ஏன் எந்த படமும் பண்ணல? படம் ஹிட் என்ன ஹிட் படங்கள் பல படங்களை கொடுத்துருக்கு அந்த படம், அந்த நிறுவனம். நான் கேட்கறது சிம்பிள். நயன்தாரா நீங்க அந்த ஒரு கிடைக்கலன்ற ஒரு வைத்தறிச்சல்ல, இது லீகலா மூவ் பண்ண முடியாதுன்ற ஒரு வைத்தறிச்சல நீங்க என்ன பண்றீங்க? நான் ட்வீட் போட்டு நான் வந்து இன்ஸ்டாகிராம்ல போஸ்ட் போட்டு நான் உங்களோட ரெப்புடேஷனை காலி பண்ண போறேன்னு நீ ஏம் பண்ற. இது எவ்வளவு பெரிய பொட்டத்தனம் அது. அதுவும் நயன்தாரா பேர்ல விக்னேஷ் சிவன் இந்த வேலையை பார்த்துட்டு இருக்கு. அப்ப இதுனா நயன்தாராக்கு தெரியாம நடந்துருச்சா? கிடையாது, நயன்தாராக்கு தெரிஞ்சுதான் நடக்குது. இல்ல ஏகே ஃபேன்ஸ் மீம் ஆரம்பிச்சிட்டானுங்க. இந்த பார்த்திவ மீம் இருக்குல்ல, அவன் படத்துலயே வண்டியில ஆமா, தனுஷ வண்டியில ஏத்து, விக்னேஷ் மேல வண்டியை ஏத்து ஆரம்பிச்சிட்டானுங்க. எங்களுக்கு நாங்களே அடிக்கதான் காத்துட்டு இருந்தோம், நீயே வந்து தலையே கொண்டு நீட்டுற. இவன் இந்த நயன்தாரோட பேரை யூஸ் பண்ணிட்டு இவன் வேற மாதிரி பண்றான். அது பார்க்கவும் நல்லா இல்லைங்க. ஆமா, நீ தான் ஒரு டேரக்டர் இருக்கே, உனக்கு ஒரு லெட்டர் பேட் வச்சுக்க வேண்டியதானே. இது தேவையில்லாம அந்த மாதிரி லெட்டர் பேட்லயே வர நீ நல்லாவே இல்லை பார்க்க. இதுல வேற ஏதோ போஸ்ட் போட்டு வச்சிருக்கிறேன் நாம யூஐடியில, ஏதோ தனுஷோட ஆடியோ லான்ச்ல தனுஷோட ஸ்பீச் எடுத்து போட்டு. இல்ல புரியல, நீங்க எதை பாத்தீங்களா என்ன? யாரு போட்டிருக்காங்களா? யாரு? நம்ம விக்னேஷ் தெரியலையே. அவன் வந்து என்னமோ ஒரு மாதிரி போட்டிருக்கான், இதுக்கு 10 கோடியாவது எங்கேயே பாத்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒன்று போஸ்ட் போட்டிருந்ததா வந்து ஏதாவது அந்த இருந்துச்சுன்னா கிளிப் ஷேர் பண்ணு. இன்ஸ்டாகிராம்ல இருக்காதுல்ல? நான் இருங்க பாக்குறேங்க. ஆனா ஒண்ணு ஜிப்சி, இந்த மேட்டர்ல நானும் ரவுடி தான் படத்தோட மொத்த இதுவும் எல்லாமே வெளில வந்துடும். ஆமா, இது ஆக்சுவலா நம்ம அண்ணனோட ஃபார்மேட். மேல இருக்கிற மேல கல்லறியுது, எல்லாரும் அண்ணனை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இல்ல எனக்கு இந்த மாதிரி எனக்கு ஒண்ணு புரியல. அதாவது நடிகைகள் எல்லாரும் ஒன்னா சேர்ந்து இந்த மாதிரி வந்து ட்வீட் போட்டு நீங்க இந்த மாதிரி சப்போர்ட்டிவா இருந்துட்டா நீங்க என்ன சொல்ல வரீங்க? இதே ஐஸ்வர்யா ராஜேஷ் வடசென்னை படம் நடிக்கும் போது வந்து உனக்கு வந்து சம்பளம் கொடுத்தது யாரு? தனுஷ் தான் இல்லையா? ப்ரோ ஒரே நிமிஷம் இது பாருங்க ப்ரோ. டிஎம் பாருங்க. என்னடா டிஎம் பாத்தீங்களா இல்லையா? பார்த்தேன். இல்ல ஸ்ப்ரெட் லவ்வா? அவனுக்கு எவ்வளவு இல்ல கொழுப்பு இருக்கு, ஸ்ப்ரெட் லவ்வா? அவனுக்கு என்ன கொழுப்பு இருக்குன்னு. லவ் ஸ்ப்ரெட் பண்றோம், அதையே நெட்ஃபிளிக்ஸ்ல ஸ்ப்ரெட் பண்றான்னு தான் கேட்கணும் அவனை. இவ்வளோ திமிர்லாம் ஆகாது. அது 10 செகண்டோ 1 செகண்டோ, புரியுதா? அவனோட ப்ராடக்ட் அவன் தான் வேல்யூ பண்ணணும். நீ யார் சொல்றதுக்கு முதல்ல? நான் சொன்னனா எப்பா, நான் சொன்ன மாதிரி கரெக்டா இருக்கா? இவர் நயன்தாராக்கு சீன் எக்ஸ்பிளைன் பண்ற சீனை தான் இவர் எடுத்து போட்டு ஒரு சொல்லுவாராம். அது வந்து எப்படிப்பா கேமரால எடுத்திருப்பீங்க மேடம்? மேக்கிங் கேமரால அப்ப அது பர்சனல் கேமரால வராது. அதான் மேக்கிங் வீடியோ. அது மேக்கிங் வீடியோல அது வந்து இதுல தானே இருக்கும், அது ப்ரொடியூசருக்கு தான் இருக்கும். கரெக்ட், காப்பிரைட்.
அது 1 செகண்டா இருக்கட்டும், ஒரு ஃபோட்டோவா கூட இருக்கட்டும். இது எப்படி மேனிபுலேட் பண்றாங்க? 3 செகண்டுக்கு 10 கோடியா? அது ஒரு ஃபோட்டோ இருந்தாலும் அவன் தான் நிர்ணயிக்கணும் ரேட்டை. நீ என்ன சொல்றது? நீ என்ன ஃப்ரீயா விடுறியா? இங்க நெட்ஃபிளிக்ஸுக்கு ஃப்ரீயா கொடுக்குறாரா இவரு? ஸ்ப்ரெட் லவ் பண்றாரா நெட்ஃபிளிக்ஸுக்கு? அவ்வளோ ஸ்ப்ரெட் பண்றியே, நீ உன்னோட சேனலை ஃப்ரீயா போடுற மொத்தமையும் நெட்ஃபிளிக்ஸ் இந்த கேன்சல் பண்ணிட்டு ராஸ்கல். ஏய் எவனா இருந்தா ரெக்கார்ட் பண்ணிட்டு போடுங்கடா அவனுக்கு காலுக்கு கேட்குற மாதிரி. நெட்ஃபிளிக்ஸ்ல போய் எதுக்கு லவ் ஸ்ப்ரெட் பண்ற? உங்க இன்ஸ்டாகிராம்ல போட்டு போக வேண்டியதானே லைவ்ல. காசுல கொடுப்பாங்க. இன்ஸ்டாகிராம்ல போட்டா கூட பைசா தான் ஜிப்சி ப்ரோ. இன்ஸ்டாகிராம்ல போட்டா கூட வியூஸ்க்குலாம் பைசா அங்கேயும் கிடைக்கும். அதுவும் கரெக்ட் தான், அதுவும் கரெக்ட் தான். இவர் நம்மளுக்கு ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருக்காரு நம்மளுக்கு. எப்பா நான் இதெல்லாம் பேசுறேன் தனுஷ் ஃபேன்லாம் எடுத்துக்காதீங்க. பட் ஜஸ்ட் லைக் தட் இப்ப எவனாலும் என்னெல்லாம் பண்ணலாம்னு ஆயிப்போச்சு. எப்போ அடிக்குது யாரு மைக்குன்னு தெரியல. கபிலன் ப்ரோ மைக்கு தான். ஆமா ஆமா. இப்ப அதை வந்து ட்விட்டா போட்டு வருவா போல நம்ம ஆளு. அதை வந்துருவாரு. போட்டிங்களா? இல்லைங்க அவன் கொழுப்பு தானே. அதை எது காசு கொடுத்து பார்க்கணும், நீ இங்கேயே ஃப்ரீயா பண்ணணும் போட்டிருக்கானே. அவன் எப்பேற்பட்ட இது இருக்கும் அவனுக்கு. உதவி இங்க பார்த்தா கூட காசு தாண்டான்னு போய் போட்டுடுவாங்க. வீடியோவோட போட்டிருக்காங்க ஜிப்சி ப்ரோ. வெறும் போட்டோ மட்டும் போடல, வீடியோவோட போட்டிருக்கான். வாட்ச் இட் ஹியர் ஃப்ரீன்னு சொல்லி. இல்ல இப்ப இத வந்து அவன் இதுல போட்டிருக்கானா? ட்விட்டர்ல ஐடி தானே போட்டு. ட்விட்டர்ல இல்ல, இன்ஸ்டால போட்டிருக்காங்க. இன்ஸ்டா ஸ்டோரி போட்டிருக்காங்க. இன்ஸ்டால அவரோட இவங்க நயன்தாரா மேடம் ஸ்டோரியில போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஓகே ஓகே. அங்கேயே அவங்க ஐடி தானே கருமம். இங்க டாக்குமெண்ட்ரி எடுத்தீங்க எவனோ ஒருத்தர் நெட்ஃபிளிக்ஸ் இங்க ட்விட்டர்லயும் டெலகிராம்லயும் எடுத்து போட்டு என்னடா பண்ணுவீங்க முத நாள்? இது 2 விஷயங்க. இல்ல அங்க வந்து அவரோட ஐடி தான் ஜிப்சி ப்ரோ. விக்கி அபிஷியல் தான் போட்டிருக்காப்ல. இல்ல மேடம் அவரோட ஐடியோட ஸ்டோரி. 2 விஷயம் அவன் டார்கெட் பண்றான். நீங்க நல்லா யோசிச்சு பார்க்கணும். ஒண்ணு, ஒரே கல்லு மோட்டிவ் வந்து தனுஷை வந்து டிஃபேம் பண்ணணும், கரெக்டா? இன்னொன்னு, இவங்க கல்யாணம் நடந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு, அதோட ஹைப்பு போயிடுச்சு இப்போ, புரியுதுங்களா? இப்போ இந்த கான்ட்ரவர்சியால ஹைப் ஏத்துறாரு. ஒண்ணுமே இல்லாத ஹைப்பை இப்போ ஏத்துறாங்க. இதுதான் ஃபேக்ட். இது எப்ப வரப்போகுது எதுன்னு யாருக்குமே தெரியாது. சோ இவனுங்க விக்னேஷ் இவன் இது வந்து சொல்லி வச்சு கரெக்டா அது எப்படி கரெக்டா நடிகைகள் மட்டுமே லைக் பண்ணாங்க. எனக்கு இது மட்டும் எனக்கு சொல்லுங்க. ஸ்கிரிப்ட் எழுதின மாதிரி இருக்கு எப்படி? அதேதான். இது 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 டைப் ஆஃப் ப்ரமோஷன். இந்த ட்ராப்ல போயிட்டு நீங்க நியாயம்னு சொல்லிட்டு டைமை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காதீங்க. இப்போ நெட்ஃபிளிக்ஸ்ல வரும்போது அதுக்கு வந்து டிஆர்பி ஏறணும். அதுதான் அவங்க மோட்டிவ். ஏன்னா அவ்வளவுதான் விஷயம், சிம்பிள். இதுக்கு வேற அப்படி என்ன சீன் தான் இருக்கு? தனுஷ் வந்து என்ஓசி கொடுக்காத அளவுக்கு அப்படிப்பட்ட என்ன சீன் இருக்கு? நயன்தாரா வீடியோ வந்திருக்கு பாத்திருக்கேன் நெட்ஃபிளிக்ஸ்ல. நான் விக்னேஷ் வீடியோ வந்திருக்கு நெட்ஃபிளிக்ஸ்ல பாத்தீங்களா? இந்த ஞாபகம் இருக்கா? நம்ம அந்த நயன்தாரான்னு கூட சொல்லுங்க, விக்னேஷ் வீடியோ வந்திருக்கு பாக்கல யாரும் சொல்ல கிடையாது. கம்முனு கொஞ்ச நேரம். ஏங்க பூட என்னாச்சு? பூனை ஓவரா இருக்கு. நல்லா பூனை ஒரு விஷயம் நல்லா கேட்டுங்க. நல்லா இல்லக்கா, நான் உண்மையதான் சொல்றேன். நயன்தாரா வீடியோன்னு சொன்னா பாப்பாங்களா? விக்னேஷ் பூனை ஒரு விஷயம் பேசிக்கா புரிஞ்சுக்க. நீ ரசிக்கிறது அடுத்தவன் பொண்டாட்டி, அந்த பொண்டாட்டிக்கு 2 புள்ள வேற இருக்கு, மறந்துடாது. ஐயோ கபிலன் ப்ரோ, நீங்க பாருங்க தப்பு தப்பா பேசுறீங்க. நான் சொல்றது இப்போ செலிபிரிட்டி வீடியோ தானே பாப்பாங்க. நான் அந்த பேசிஸ்ல ஐயோ நான் என்ன சொல்றேன், ஏடா எதுக்குடா கங்குவா பார்த்த அப்படின்னு கேட்டா, நான் திஷா பட்டாணிக்காக படம் பார்க்க போறேன்னு சொல்லி சொன்னவன் நீனு. டேய் அப்படி எல்லாம் நான் சொல்ல கிடையாது. படத்துல எது நல்லா இருந்ததுன்னு கேட்டீங்க, திஷா பட்டாணி நல்லா இருக்குன்னு சொன்னேன். சரிங்களா? பாருங்க ஜிப்சி, கங்குவா படத்துக்கு போக கிடையாது படத்துக்கு. அப்படி எல்லாம் கிடையாது, அப்படிலாம் நான் சொல்லவே கிடையாது. படத்துல நல்லா இருந்தது திஷா பட்டாணி தான் சொன்னேன். நீங்க பாருங்க வயசு அப்படின்ட்டு போயிடு. இதுவா இன்னும் கொஞ்ச நாள் முனியாண்டி விலாஸ்ல கொதிக்க போகுது பாருங்க. பூனை சூப்பா வேற யாரு? அதான் வைக்க முடியும். சென்னையில நிறைய பூனைக்கறி சுத்துதான். இது எந்த பூனை மாட்ட போகுதுன்னு தெரியல. இல்ல கபிலன், எனக்கு தெரிஞ்சு நான் லாஸ்டா சொன்ன பாருங்க, அதுதான் ஃபேக்ட். அவன் சொன்னுவான், நெட்ஃபிளிக்ஸ் சொல்லியிருப்பான், ஐயோ ஐப்போ இல்லை ஒன்றும் இல்லை, படம் வந்து 2 வருஷம் ஆச்சு,
கல்யாணம் முடிஞ்சு 2 வருஷம் ஆச்சு, நீ குழந்தைய பெற்றுக்கிட்ட அப்படின்வாங்க. இருங்க நான் ப்ரமோட் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் பண்றாரு. இது ஒரு இல்ல விதமான ஜிச்சு, ப்ரமோஷன் ஃபர்ஸ்ட் தான். ஆஃப் ஆல் அவனுக்கு எந்த பெருசா இப்ப என்ன படம் பண்றான் அவன்? அதான் நடுவுல ஏதோ எல்ஐகேன்னு ஒரு எல்ஐகேன்னு ஒன்று பண்ணிட்டு இருக்கானே, எல்ஐசின்னு இப்போ பிரதீப் போட்டிங்களா ட்விட்டர். ரங்கநாதனை வச்சு அதான் டைரக்ட் பண்ண வேண்டி இருந்தது. அந்த அவன் அதுல இருந்து விலகினான் கரெக்டா? இல்ல அதான் பண்ணிட்டு இருக்கான். அதான் எல்ஐகே. இல்ல அதுல இருந்து விலகிட்டான்னு சொன்னாங்க, நியூஸ் வந்துச்சு. அது பிரதீப் வேறயா? ரங்கநாதன். அது வேற தெரியலையே. எல்ஐகேன்னு சொல்லிட்டு லைக்குன்னு சொல்லிட்டு அதை பண்ணிட்டு இருக்காங்களே எனக்கு தெரிஞ்சு. இருங்க செக் பண்ணிட்டு வரேன், 1 மினிட் கொடுங்க. அவன் 2 படம் பண்றான். ஒன்னு டிராகன் ஒன்னு பண்றான், இது ஒன்னு பண்றான். ஆமா. எல்ஐகே இந்த எல்ஐசியை தான் எல்ஐகேன்னு மாத்திட்டானுங்க, லைக்குன்னு. இருங்க பார்த்துட்டு வரேன். பிரதீப் ரங்கநாதன் சட்ட சேலரி சரியா வரல, சேலரி சம்பள பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு அதுல இருந்து விலகின மாதிரி கதை, அப்புறம் ஏதோ பிடிக்கல அப்படின்ற மாதிரி ஏதோ சொன்னானு கேள்விப்பட்டேன். விஜய் சேதுபதி ஃபர்ஸ்ட் சிங்கிளே ரிலீஸ் ஆயிடுச்சு. அப்புறம் அப்ப விஜய் எப்படிங்க சேதுபதி வெளியில போயிட்டு சொல்லி வரும்? கதையை ஏதோ ஓகே பண்ணதா சொல்லி நான் கேள்விப்பட்டேன். ஏங்க விஜய் சேதுபதியா எல்லா படமும் அவரே பண்ணி கொடுப்பாரா? அவர்தான் பாவம் படம் பண்ணாரு, ஓகே. மறுபடியும் அடுத்த படமும் அவரை நம்பி போய் பண்ணி தந்தாரு நயன்தாரா சமந்தா படம். திருத்தம் அங்க விஜய் சேதுபதிக்கே வந்து படம் ஒன்னும் ஓடாம இருந்த நேரத்துல நானும் ரவுடி தான் படம் தான் வந்து விஜய் சேதுபதிக்கு வந்து கொஞ்சம் கை கொடுத்துச்சு ஆக்சுவலி. இல்ல கபிலன் ப்ரோ, நான் ஃபர்ஸ்ட் படத்தை சொல்லல கபிலன் ப்ரோ, 2வது படத்தை சொன்னேன். என்ன படம்? ஃபர்ஸ்ட் படம் ஓகே, அது தெரியும் எல்லாத்துக்கும். அதுங்க அந்த 2 to 2 சொல்லிட்டு ஒரு சாங் வருமே, நயன்தாரா சமந்தா வச்சு விஜய் சேதுபதி படம். காத்து வாக்குல 2 காதல். படம் பேர் தெரியல. காத்து வாக்குல 2 காதல். காத்து வாக்குல 2 காதல். அந்த படமும் நிறைய பேர்த்திட்ட சொல்லி யாரும் ஒத்துக்காம, அப்புறம் இவரு சரி போட்டுன்னு சொல்லிட்டு பண்ணி ஆமா கொடுத்தாரு. ஆமா ஆமா, அதுவும் அவர் தான் பண்ணி கொடுத்தாரு. எப்பா இருக்குப்பா படம் பேரு லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி. கம்பெனிக்கு சீக்கு பல கே. அது போயிட்டு தான் இருக்குமா. அதுதான் அவங்க அடுத்த படம். இதெல்லாம் வந்து அடுத்தவன் படத்தோட டைட்டில் பேரை திருடுறதும், அடுத்தவன் உழைப்பை திருடுறதும், இதெல்லாம் வந்து நயன்தாரா பேர்லாம் இவன் என்ன மயிருக்கு இந்த வேலையை பார்த்துட்டு இருக்கான்? நீ என்ன மயிருந்தா நீ பண்ண வேண்டியதுதானடா? எதா இருந்தாலும் நீ போட வேண்டியதுதானே? பெரிய யோகிய சிகாமணி மாரி உட்காந்துட்டு நீ பண்றதே மொல்ல மாதிரித்தனத்துல என்ன இவனுக்கெல்லாம் நியாயம் பண்ணாங்க பார்க்க வேண்டியது இருக்கு. வாய் இருக்குன்றதுக்காக யார் வேணாலும் என்ன வேணாலும் பழுத்த மரம் தான் கல்லறி போடும் அப்படின்ற மாதிரி தாங்க இருக்கு. சும்மா உட்காந்துக்கிட்டு ஒரு நடிகன் வந்து இருக்கிறான், உனக்கு வந்து நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் கிடைச்சிச்சு அப்படின்ட்டு இல்ல வேணாம். இந்த அம்மா தன்னுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பை எப்படி இப்படிலாம் வந்து எந்தெந்த நடிகர்கள்ட்ட எல்லாம் நீ வந்து கேட்டு பேசி நீ எப்படிலாம் வந்து வாய்ப்புகளை தேடி அமைச்சுக்கிட்ட அப்படின்ற விஷயம்லாம் வெளில எல்லா ப்ரொடியூசரும் வாய் திறக்காம ஒன்றும் இல்லை. சிம்பிளா யோசிப்போம் சிப்ஸி. நடிகை ஒன்று ட்வீட் போட்ட உடனே அந்த ஐடியில இருந்து போஸ்ட் போட்ட உடனே எல்லா நடிகைகளும் போயிட்டு ஒரு 10 நடிகை போய் லைக் பண்ணிச்சிங்களா? இமேஜின் பண்ணி பார்ப்போம். ஒரு நடிகர் ட்வீட் போடுறாங்க, இப்ப நடிகர் ட்வீட் போடுறாங்க, நியாயம் கேட்டு ஒரு ட்வீட் போடுறாங்க, ஒட்டுமொத்த எல்லா ஹீரோவும் மாஸ் ஹீரோவும் எல்லாரும் போய் லைக் பண்ணா எப்படி இருக்கு ஜிப்ஸி? அவ்வளவுதான், ஜோலி முடிஞ்சிச்சு. முடிச்சு விட்டுற மாட்டாங்க மொத்தமா? கரியரே முடிச்சிடாது. இந்த அம்மா கரியர் மட்டும் இல்ல, அவன் கரியர் மொத்தமா 2 பேரும் சேர்த்து மொத்தமா முடிச்சு விட்டுற மாட்டாங்க. சினிமா வாழ்க்கையில கனவுல கூட சினிமான்ற நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு முடிச்சு விட மாட்டாங்க. லேடிஸ் எல்லாம் ஒன்னா அந்த பக்கம் சேர்ந்தா இந்த பக்கம் ஜென்ஸ் எல்லாம் ஒன்னா சேர மாட்டானா? கபிலன் இன்னொரு பிசுறு தட்டது கபிலன். எங்க லேடிஸ் எல்லாம் ஒன்னா சேர்ந்தாலும் நியாயமான விஷயத்துக்கு தாங்க ஒண்ணு சேருவாங்க. இது நியாயமா? சும்மா எல்லாம் போய் இது நியாயமாடா? இது நியாயம் கிடையாது. இது கிடையாது. இதுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. அடுத்த நிமிஷம் நீ முன்னாடி வில்லாச அண்டால கொதிப்ப. எப்பா பையன் முழுசா பேச விடுங்கப்பா. இவர் இப்படிதாங்க நம்ம பேசுறதே புரிஞ்சுக்க மாட்டாப்ல. பேசுறா போல. அவர் பாட்டுல ஒரு போய் கட்டுவாரு. இன்னைக்கு என்னமோ இருக்கு, பூனை 65 இருக்குன்னு ஒண்ணு இருக்கு போல இருக்கு. கபிலன் இத கேளுங்க, எனக்கு லேசா மைண்ட்ல ஒரு டவுட் வருது. ப்ரொடியூஸ்டு பை நயன்தாரா எல்ஐசி படம். ஆமா இருங்க வர ஒரு நிமிஷம் இருங்க. ஒக்க நிமிஷம். விக்னேஷ் சிவனை வச்சு யாருங்க ப்ரொடியூஸ் பண்ணுவா? இல்லங்க, ரிட்டன் அண்ட் டைரக்டட் பை விக்னேஷ் சிவன், ப்ரொடியூசர் நயன்தாரா, ப்ரொடியூஸ்டு அண்ட் பிரசன்டட் பை எஸ் லலித் குமார். என்னடா இது பிசுறு தட்டுதேன்னு பார்த்தேன். பயப்புள்ள அந்த நெப்போட்டிசத்தை அழிச்சிருக்கலாம். அவனுக்கு இங்கிலீஷ் தெரியாது சொல்லிட்டு விட்டாங்க போல இருக்கு. இல்ல அதாவது சினிமால உண்மையிலே இங்க வந்து நெப்போட்டிசம்னா அதாவது மறுபடியும் அப்பாவோட பேரை யூஸ் பண்றதும், அண்ணனோட பேரை யூஸ் பண்றதும், இல்ல வந்து தாத்தாவோட பேரை யூஸ் பண்றதும் நெப்போட்டிசம்ன்றது பேசிக் முதல்ல அடிப்படையா ஒண்ணு தெரிஞ்சுக்கணும். எங்க எவனா சொல்லுவாப்பா வந்து இல்ல தனுஷ் வந்து
நெப்போட்டிசம் மூலம் தான் மேல வந்தப்பல உள்ள வந்தது அவங்க அப்பாவோட இது மூலமா அவங்க வந்து வெளியில இருந்து ஒரு ஹீரோ எடுத்து போட்டு பண்ண முடியாது. துள்ளுதலுமை வந்து யாரு டைரக்டர்? கஸ்தூரிராஜா தான் டைரக்டர், மறுக்கவே முடியாது. 2வது படம் வந்து அவங்க அண்ணன் டைரக்டர், மறுக்கவே முடியாது. 3வது படம் யாரு டைரக்டர்? அதுக்கப்புறம் பார்க்கணும். முதல் 2 படம் அவங்க அப்பாவும் அண்ணனும் எடுத்தாங்க. 3வது படத்துல இருந்து தனுஷ் படத்தை யார் எடுத்தா? தனுஷ் யாரு கூட நடிச்சா? அப்படியே வரிசையில எல்லாத்தையும் எடுத்து பார்த்துட்டு வரணும். என்னமோ உட்காந்துக்கிட்டு தனுஷை வச்சு 10 படம் 12 படம் எடுத்து வீடு வாசல் எல்லாத்தையும் சொத்து எல்லாத்தையும் வித்து அடகு வச்சு விஜயகாந்த் காலில் விழுந்து, டேய் நெப்போட்டிசம்னா அதான்டா நெப்போட்டிசம். சும்மா நெப்போட்டிசத்துக்கு அர்த்தம் தெரியாமலாம் இவன் உட்காந்து போஸ்ட் போட்டுட்டு இருக்கிறான். என்ன குடிச்சிட்டு போடுறானா ஜிப்சி? இவன் எதுக்கு தெரியுமா லாக்கி ஜிப்சி? இவன் விக்னேஷ் இவன்லாம் நான் இப்பயும் சொல்றேன் ஜிப்சி தின்னுபுட்டு பொண்டாட்டியும் புருஷனும் உட்காந்து டேபிள் முழுக்க ஒரு 50 பிளேட் எடுத்து வச்சுக்க வேண்டியது. சரியா? எல்லாத்துலயும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து வச்சு மொத்தமா தின்னு முடிச்சிட வேண்டியது. போய் வாந்தி எடுக்க வேண்டியது. அதை எடுத்துட்டு இன்ஸ்டாகிராம்லயும் ட்வீட்லயே போஸ்ட் போட வேண்டியது. எதையாவது ஒண்ணு எடுத்து பண்ண வேண்டியது. இதெல்லாம் வந்து அப்புறம் நீ தனுஷோட பர்சனலை தொட்ட அப்படின்னா அப்புறம் உன் பர்சனலை தொட்டா என்ன ஆகும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நயன்தாவோட பர்சனலை தொட்டா, விக்னேஷனோட பர்சனலை தொட்டா என்ன கதியாவும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நாரி அது. எனக்கு என்ன டவுட்னா, ஆடு நனைதுன்னு ஓனா ஏன் ஊழ எடுத்துன்னு பார்த்தேன். கீழே வந்து உள்ள போய் பார்த்தா லலித் குமார். அதுதான் உங்களுக்கு அமைச்சிருக்கேன் பாருங்க வாட்ஸ்அப்ல. இதுதான் காரணமா? இவனுக்கு கேஸ் எல்லாம் எவ்வளவு சப்பையா முடிஞ்சுப்பாங்களேன். பட்டு 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 பட்டுன்னு வந்துருது, முடிஞ்சு போச்சு. இதான்டா காரணமான்னு. மூளைக்கு நம்மளுக்கு வேலையே தரதில்ல. அண்ணனோட கையும் இருக்கு, ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் இருக்கு. அப்பா விக்னேஷனோட மொத்த வரலாறையும் எனக்கு தெரிஞ்சு தோண்ட ஆரம்பிச்சிருப்பானுங்க. எனக்கு தெரிஞ்சு விக்னேஷனோட மொத்த வரலாறையும் தோண்ட ஆரம்பிச்சிருப்பானுங்க எனக்கு தெரிஞ்சு. ஆமா ஆமா ஆமா, தனுஷ் ஃபேன்ஸ் பண்ண ஆரம்பிச்சிருப்பானுங்க. சும்மா உட்கார்ந்துகிட்டு. பாக்ஸிங் பாத்தீங்களா யாராவது? நெட்ஃபிளிக்ஸ்ல இதுல தான் பார்த்தோம், சும்மா கிளிப்பிங்ஸ் ட்விட்டர்லாம் பார்த்தோம், இன்னும் ஃபுல்லா பார்க்கல. ஓகே ஓகே. ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ற லெவல்ல ரொம்ப மேட்ச் ஃபிளாட்டா போயிடுச்சு ஆக்சுவலா. ஏதோ ஒரு நாக் அவுட் போடுவோம்னு நினைச்சதே எல்லாம் பார்த்தோம். இன்னும் கொஞ்ச நேரத்துல உனக்கு நாக்கு, ஆனா அதுக்கு முன்னாடி கொஞ்ச நேரத்துல உனக்கு நாக்கு அவுட் ஆதான் போகுது பாரு. ஹலோ ஹலோ கபிலன் ப்ரோ, நீங்க கேக்குது சம்பந்தமே இல்லாம மறுபடியும் இன்னைக்கு பாக்ஸிங்க உள்ள கொண்டு வந்து திணிக்கிற. வேணா நான் அப்பர் கட்டு ஒண்ணு விட்டேன்னு வச்சுக்க, அப்படியே ஜும்னு பரப்ப இறுதி சுற்றுல வர மாதிரி, கிளைமேக்ஸ்ல வர மாதிரி பாத்துக்க. கபிலன் ப்ரோ இல்ல ப்ரோ, நீங்க எல்லாருமே இங்க ட்ரெண்டிங் ப்ரோ, டாக் ட்ரெண்டிங் ப்ரோ இங்க இந்தியால. அதனாலதான் எப்படி பாத்துருப்பாங்க. என்ன டாக் அங்க பாத்தீங்களா? ஐ ஸ்டாண்ட் வித் தனுஷ் டாக் தான் ட்ரெண்ட் ஆகுது பாத்துக்க. இன்னொரு பக்கம் பாரு, நயன்தாரா போட்டு பொலன்னு பொழக்கிறாங்க. நயன்தாராவையும் விக்னேஷ்வனியும் இருக்கிற மொத்த வன்மத்தையும் இன்னைக்கு நயன்தாரா மேல இறக்கிற வண்டி தாண்டா. ஐயோ பார்த்து பேசுங்க, ரொம்ப நாளா காத்திருந்தேன். கீழே குயின் மேடம் எல்லாம் வந்திருக்காங்க. எப்பா யாராவது நயன்தாரா டிபி பக்கம் வச்சிருந்தீங்கன்னா ஓரமா ஒதுங்கிங்க பாத்துக்க சொல்லிட்டேன். ஆமா ப்ரோ, நயன்தாரா அடிக்காதீங்க ப்ரோ, சந்தோஷ் வேணா அடிச்சுக்கோங்க ப்ரோ. சந்தோஷ் இவனா? இது சந்தோஷ் இவனா? விக்னேஷ் இவன் என்ன அடிச்சிட்டு இருக்கீங்க நீங்க? குடும்பத்துல ஒரு ஸ்லிப் ஆயிடுச்சு. விக்னேஷ் இவனை வேணா அடிச்சுக்கங்க, நயன்தாரா மேடம் அடிக்காதீங்க ப்ரோ. பாரதியாரா பாரதிதாசன் அந்த பக்கத்துல இருக்குது. ஆமா ப்ரோ, கொஞ்சம் ஸ்லிப் ஆயிடுச்சு. சாப்பிட்டு தூக்கம் வருதா? தூக்கம் வருதா மேடம்? போங்க போய் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வாங்க. தூக்கம்லாம் வரல ப்ரோ, நீங்க வேற. மரியாதை எல்லாம் போச்சு. இல்ல இது வேற, நீங்க வேற ரெக்கார்ட்ஸ் பேச வேற போட்டு வச்சுட்டோமே. இருக்கட்டும் விக்னேஷ் காதுக்கு போட்டோம். இதுக்குதான் 5:30 மணிக்கு எந்திரி கூடாதுன்றது கேக்குறீங்க.